கரங்களை உயர்த்தி நாம் இந்த ஆராதனை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இங்கே இறங்கி வரும். கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்கிற ஒரே ஒரு காரியம், முக்கியமான காரியம், தேவனுடைய மகிமை. மனுஷனுடைய மகிமை எல்லாம் மறைந்து போகும், உலக மகிமை எல்லாம் அற்று போகும். கர்த்தருடைய மகிமை இறங்கி வருமானால் நம்முடைய வாழ்க்கைகளே அது மாற்றிவிடும். எத்தனை பேருக்கு தேவனுடைய மகிமையை கர்த்தருடைய ஆலயத்தில் காண விரும்புறீங்க? ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் பொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் பொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை Bye.
இன்றைய காலையில் நாம் ஒன்றை யோசிப்போம். நம்முடைய தேவன் யார் தெரியுமா? பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்தவான்களின் நடுவில் எழுந்தருளுகிறவர். ஏசாயா அதை ஒன்றைதான் பார்த்தான், கர்த்தருடைய பரிசுத்தத்தை பார்த்தான். தன்னையே மறந்து கர்த்தரை ஆராதித்தான். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். எத்தனை பேர் இதை உணர்றீங்க? இன்னைக்கு தேவனுடைய பரிசுத்த சமூகம் இங்கே இறங்கி வந்திருக்கு. He is a holy God. இந்த பட்டத்தை யாராவது வைக்க முடியுமா? உலகத்தின் தேவர்கள் யாராவது தங்களை பரிசுத்தவான் என்று சொல்லிக்கொள்ள முடியுமா? நம்முடைய இயேசு ஒருவரே பரிசுத்தர். அந்த பரிசுத்தத்தை நாம் வாழ்நாளெல்லாம் ஆராதிக்கலாம். He is holy. He is holy. நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. ஹalleluya. நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே, பாத்திரரே, துதி உமக்கே. ஓ நீரே தூயரே, தூயரே, பாத்திரரே, துதி உமக்கே. வல்லவர் ஆளுகிறார். ஹalleluya, தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே, பாத்திரரே,
Hallelujah. Praise you, Jesus. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி கண்களை மூடி அவர் எல்லாரும் ஆராதிப்போம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Oh, we lift your name, we worship. பயபக்தியோடு அவர் எல்லாரும் ஆராதனை செய்வோம். ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை உமக்கு, ஆராதனை
It's good to be here. It's an honor to be here. இங்கே இருப்பதும் உங்கள் மத்தியில் இருப்பதும் ஒரு பெரிய கனம், ஒரு ஆசீர்வாதம். Pastor, thank you for the gracious invitation. பாஸ்டர் அவர்களுக்கு எனக்கு அழைத்த அழைப்புதலுக்காய் நன்றி செலுத்துகிறேன். He has detailed the experiences that we have had in our effort to come here. நாங்கள் இங்கே வருவதற்கு நாங்கள் என்னென்ன பாடுபட்டோம் என்பதை பாஸ்டர் அவர்கள் விளக்கி சொன்னார்கள். And I'm in full agreement with him. அவர்கள் சொன்னதை நான் முழுவதுமாய் ஒத்துக்கொள்கிறேன். That our Heavenly Father is going to do something awesome and wonderful. ஆண்டவராகிய தேவன் நம்மத்தில் பெரிய காரியங்களை தடைகளை மீறி செய்ய போகிறார். You know, you can only have a great victory if you have a great battle. ஒரு பெரிய யுத்தம் இருந்தால்தான் பெரிய வெற்றியும் வரும். Amen. Amen. That's why James the writer says, count it all joy. ஆகவே தான் யாக்கோபு சொல்லுகிறார், உங்கள் போராட்டங்கள் நடுவே நீங்கள் சந்தோஷமாய் அதை நினையுங்கள். When you experience trials and difficulties. உங்கள் வாழ்க்கையிலே போராட்டங்களை நீங்கள் சந்திக்கும் போது, because these trials and difficulties develop faith and character and patience within us. ஏனென்றால் இந்த போராட்டங்கள் தான் நமக்குள்ளே பொறுமையையும் சகிப்பையும் விசுவாசத்தையும் வளர்க்கிறது. And it's only when we have patience and when we have a struggle that we can be able to see the hand of the Almighty intervene in our situation. இந்த போராட்டங்கள் நடுவிலே நாம் பொறுமையாக இருக்கும்போது தேவனுடைய வல்லமையின் கரத்தை நம்முடைய வாழ்க்கையில காண முடியும். And over the last few weeks we have seen intervention from on high into this situation coming here to India on this trip. இந்த ஒவ்வொரு படியிலேயும் இந்தியாவுக்கு வருவதற்கு நாங்கள் ஏற்பட்ட தடைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். Hallelujah. Now I want to do this. I want my brother to stand up over there. Craig, stand up. நம்மத்திலே பிரதர் கிரெக் இருக்கிறார்கள். This is my real brother. இவர் என்னுடைய சொந்த சகோதரர். Craig Canoli. Greg Canoli. Hey. That's my brother. Okay. என்னுடைய தம்பி அவர். He is the youngest of 6 sons. I am the third. I am 3 and he is number 6. எங்கள் வீட்டில் 6 பையன்மார், நான் மூன்றாவது, அவர் கடைசி. He's the baby of the family. எங்கள் வீட்டினுடைய குழந்தையாக அவர் இருந்தார். He's the one our mother loved the most. எங்க அம்மா அதிகமாய் நேசித்த செல்லப்பிள்ளை அவர்தான். Now with me here is our music director. His name is David Hunter. என்னுடைய இசை டைரக்டராக வந்திருக்கிறார் பிரதர் டேவிட் ஹண்டர். And hallelujah. Amen. David lives in New York City. அவர் நியூயார்க் பட்டணத்தில் வாழ்கிறார். He is a graduate of the prestigious Berklee School of Music in Massachusetts in Boston. பாஸ்டன்ல உள்ள பெர்க்லி ஸ்கூல் ஆஃப் மியூசிக்ல முதுகலை பட்டம் படித்தவர். And he's a former worship leader with the Brooklyn Tabernacle Choir. அங்கே ஒரு டாபர்னாக்கிள் choir இருக்கிறது. அங்கே அவர் முக்கியமான ஆராதனை நடத்துகிறவராக அவர் பல ஆண்டுகள் வேலை செய்தார். And when you come tonight, இன்றைக்கு மாலை நீங்கள் அங்கே வரும்போது, you're going to hear all of us sing. இவர்கள் எல்லாரும் பாடுவதை நீங்கள் கேட்க போகிறீர்கள். And we're looking forward to seeing you come tonight. உங்கள் எல்லாரையும் நீங்கள் அங்க கான்சர்ட்டுக்கு வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். நீங்கள் நிச்சயமாய் வருவீர்கள் என்று நம்புகிறேன். ஆமென். Are you going to be there? நீங்கள் வருவீர்களா? Are you going to be there? நீங்கள் வருவீர்களா? Say it again. நீங்கள் வருவீர்களா? 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 வரவீர்களா? Hallelujah. Hallowed be your name, Yahuwah Elohim. Jacob, where are you? Set apart is your name. You reign eternally, Yahuwah Elohim. Set apart is your name. Set apart is your name, Yahuwah Elohim. Set apart is your name.
eternally. Yahuwah Elohim, set apart is your name. Hallelujah. Hallelujah. Now I want to teach that song to you. இந்த பாடலை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். Are you willing to learn a new song today? இன்னைக்கு புதிய பாடல் படிக்கணும் எத்தனை பேருக்கு இஷ்டம்? All right, all right. So say this after me. எனக்கு பின்பாக இதை அப்படியே சொல்லுங்கள். Okay, and you don't have to repeat it. Yeah. Okay. I will join the crowd. Okay. Set apart is your name. Set apart is your name. Yahuwah Elohim. Set apart is your name. You reign eternally. Yahuwah Elohim. Set apart is your name. Okay, can you remember that? Okay, let's play it, David. Here we go. Set apart is your name. Yahuwah Elohim. Set apart is your name. You reign eternally. Yahuwah Elohim. Set apart is your name. Let's sing it again. Come on, sing with me, Gabriel. Here we go. Set apart is your name. Yahuwah Elohim. Yahuwah Elohim. Set apart is your name. Set apart is your name. You reign eternally. You reign eternally. Yahuwah Elohim. Yahuwah Elohim. Set apart is your name. Set apart is your name. One more time. Here we go. Set apart is your name. Set apart is your name. Yahuwah Elohim. Yahuwah Elohim. Set apart is your name. Set apart is your name. You reign eternally. You reign eternally. Yahuwah Elohim. Yahuwah Elohim. Set apart is your name. You did very good. ரொம்ப அருமையா பாடுனீங்கன்னு சொல்றார். கரங்களை தட்டி அவருக்கு நாம் மகிழ்ச்சியை All தெரிவிப்போம். right. Now what I want to do is I want to let you know what you're singing. நீங்கள் என்ன பாடினீர்கள் என்பதை உங்களுக்கு நான் இப்பொழுது விளக்கப் போகிறேன். The word says set apart is your name. அந்த பாடல் சொல்லுகிறது, ஆண்டவரே நீர் எல்லா நாமங்களுக்கும் மேலாக வித்தியாசப்பட்டவராய் இருக்கிறீர். Now in English when we were taught to pray, ஆங்கிலத்திலே நாம் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கப்படும் பொழுது we were taught to pray in Matthew chapter 6. மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே இயேசு சொல்லிக் கொடுத்த ஜெபத்துக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. The disciples came to the Savior and they said, teach us how to pray. சீஷர்கள் இயேசுவிடத்திலே வந்து ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று சொன்னார்கள். And the Savior began to teach them. அப்பொழுது இரட்சகராகிய இயேசு அவர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். And he taught them, our Father which art in heaven. அப்பொழுது ஆண்டவர் பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, hallowed be your name. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. Now that word hallowed, பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லுகிற அந்த வார்த்தை, in the Hebrew it means set apart. அங்கே எபிரேய மொழியிலே அது பிரித்தெடுக்கப்பட்டது என்று அர்த்தம். Now those men being Hebrew, I'm sure that they were speaking in Hebrew or Aramaic. நீங்கள் அங்கே பார்ப்பீங்களா எபிரேய அரேமைக் போன்றவர்கள் பேசுகிற பாஷையை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். Aramaic of course being a sister language to the language of Hebrew. எபிரேய பாஷையினுடைய ஒரு வித்தியாசமான ஒரு மொழி அரமிக் மொழி. So they would have said, அவர்கள் எப்படி சொல்லி இருப்பார்கள், the word kadosh. கடோஷ் என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தி இருப்பார்கள். In Hebrew which means set apart. எபிரேய பாஷையிலே அந்த வார்த்தைக்கு அர்த்தம் பிரித்தெடுக்கப்பட்டது.
Now that's what our Heavenly Father has told us. அங்கேதான் அதுதான் நம்முடைய பரம தகப்பன் அதை சொல்லி இருக்கிறார். Is that we should be set apart unto Him. நாம் அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். That we would be a holy people. நாம் ஆண்டவருக்காக பரிசுத்த ஜனக்கூட்டமாய் இருப்போம். A peculiar people. நாம் ஆண்டவருக்காக விசேஷித்த ஜனமாக. A different kind of people. ஒரு எல்லாரை விட மாற்று ஜனங்களாக நாம் இருப்போம். We would be set apart. நாம் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் இருப்போம். So that the world will know that we're different from them. அப்பொழுது உலகம் அறிந்து கொள்ளும் நாம் அவர்களோடு வித்தியாசப்பட்டவர்கள் என்று. And when they see the blessings that we have, நாம் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவர்கள் பார்க்கும் பொழுது, the world would desire to have what we have. அப்பொழுது உலகம் நாம் வைத்திருக்கிறதை அவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசிப்பார்கள். Simply because we are set apart and different. ஏன் தெரியுமா? நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் தேவனுக்காக நாம் நிற்கும் பொழுது. So when the Savior told us to pray, ஆகவே இரட்சகர் நம்மை ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது, He said, set apart is your name, Father. ஆண்டவரே, உம்முடைய நாமம் எல்லா நாமங்களை விட பிரித்தெடுக்கப்பட்ட நாமம். Because you are set apart. ஏனென்றால் நீரே பிரித்தெடுக்கப்பட்டவர். There are no other deities like you. உம்மை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. There is nothing above you. உமக்கு மேலாக ஒருவரும் இல்லை. There is nothing beside you. உமக்கு நிகராக யாரும் இல்லை. There is nothing equal to you. உமக்கு இணையாக ஒருவரும் இல்லை. You alone are set apart. நீர் மாத்திரமே இணையில்லாதவர். You are full and complete and lacking nothing. நீர் நிறைவுள்ளவர், எதிலேயும் குறைவில்லாதவர். He said, set apart is your name. அவர் சொன்னார், உம்முடைய நாமமே பிரித்தெடுக்கப்பட்ட நாமம். Now this morning I'm going to talk to you இந்த காலையில நாங்களோடு பேசப் போவது about a name. இந்த நாமத்தை பற்றி நான் பேசப் போகிறேன். We all have a name. நம்ம எல்லாருக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. Most of us love our names. நம்மள அநேகர் நம்முடைய பெயர் நமக்கே ரொம்ப பிடிக்கும். How many of you like your name? உங்க பெயர் உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்குது? That's all of us. How many of you have a name that has a meaning? எத்தனை பேருக்கு உங்க பெயருக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது? So you know what your name means. அப்போ உங்க பெயருடைய அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு புரியும், அப்படிதானே? Do you know what your name means, Gabriel? Yes. What? Messenger of God. Yeah, that's right. Amen. So he likes that name. ஆகவே அவருக்கு அவருடைய பெயர் ரொம்ப பிடித்திருக்கிறது. Amen. My name has a meaning. என்னுடைய பெயருக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. My name is Ron. என்னுடைய பெயர் ரான். In English it's Ronald. ஆங்கிலத்தில் பார்க்கும்போது ரானல்ட் என்று சொல்கிறார். And it means an advisor to the king. அதோட அர்த்தம் என்னவென்றால் ராஜாவுக்கு ஆலோசனை கொடுப்பவர். And I like my name. என்னோட பேர் எனக்கு ரொம்ப எனக்கே பிடிக்கும். And I don't want to change my name. என் பேரை நான் மாற்ற விரும்பவே இல்லை. My name also has a Hebrew meaning. என்னுடைய பெயருக்கு ஒரு எபிரேய அர்த்தமும் உண்டு. And I'm going to share that with you in a little while. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதை பற்றி நான் உங்களோடு நான் பேச போகிறேன். But right now, ஆனால் இப்பொழுதோ I want to focus on a name. ஆனால் ஒரு பெயரை பற்றி இன்றைக்கு நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். We all have a name. ஏனென்றால் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. And it's important that we know and understand our name. ஆகவே நம்முடைய பெயர் என்ன என்று நாம் அறிந்து புரிந்து கொள்வது முக்கியமானது. Because your name identifies who you are. ஏனென்றால் நம்முடைய பெயர் தான் நாம் யார் என்று நம்மை அடையாளம் காட்டுகிறது. Your name gives you distinction. உங்களுடைய பெயர் உங்களை வித்தியாசப்படுத்தினவராய் காட்டுகிறது. It separates you from others. மற்றவர்களிலிருந்து உங்களை பிரித்து பார்க்க வைக்கிறது. Now in America where I live, நான் வாழ்கிற அமெரிக்க தேசத்தில் everyone in the family has a surname. அங்கே எல்லாருக்கும் ஒரு குடும்ப பெயர் என்று ஒன்று இருக்கும். In other words, all of the people in my family are Canolis. என்னுடைய குடும்பத்தார் எல்லாருடைய கடைசி பெயர் கெனோலி என்று முடியும். But the first names are different. ஆனால் முதல் பெயர் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு வித்தியாசமா இருக்கும். My brothers, Jerry Canoli, Wendell Canoli, Joshua Canoli, Mark Canoli, Craig Canoli. I can't keep You can't keep up with all that, can you? Well, there are 5, there are 6 different names. அங்கே 6 பேருக்கு வித்தியாசமான பெயர்கள் இருக்கிறது. 6 different names. 6 வித்தியாசமான பெயர்கள். And those first names distinguish us from each other. அந்த முதல் பெயர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிள்ளைக்கும் வித்தியாசத்தை அந்த பெயர்கள் கொடுக்கிறது. Now, இப்பொழுது sometimes a name can identify a gender. ஒருவேளை ஒரு பெயர் இவன் ஆண் பாலரா பெண் பாலரா என்று வித்தியாசப்படுத்துகிறது. Now, I'm going to use an English name. ஒரு ஆங்கில பெயரை நான் சொல்லுகிறேன். Because English is a common language to most of us. இங்கே அநேகருக்கு ஆங்கிலத்திலே பெரும்பாலும் தெரியும். You have the two names Victor and Victoria. விக்டர், விக்டோரியா என்ற ரெண்டு பெயர்களை வைத்துக் கொள்ளலாம். So now the name has the same meaning, but the gender is different. அங்கே ரெண்டு பெயருக்கும் ஒரே அர்த்தம் தான், ஆனால் ஒன்று ஆண் பெயர், இன்னொன்று பெண்ணுடைய பெயர். Victor for the man, விக்டர் என்பது ஆணுடைய பெயர், and Victoria for the woman. விக்டோரியா என்பது பெண்ணுடைய பெயர். So we see how the differences between
the spellings of the name அங்கே அந்த எழுத்து கூட்டல்லையும் அந்த ஸ்பெல்லிங்லயும் வித்தியாசம் இருக்கிறது. can give us specific information about the person. அது அந்த ஆளுடைய தனித்தன்மையை விளக்குகிறது. Your name can motivate you உங்களுடைய பெயர் உங்களை உற்சாகப்படுத்தலாம். to your destiny. உங்களுடைய லக்கை அடையும்படி இது உங்களை உற்சாகப்படுத்தலாம். Now Abraham, ஆபிரகாமை பார்ப்பீர்களானால் his first name was Abram. அவனுடைய முதற் பெயர் ஆபிராம் என்றது. But the father changed his name to Abraham. ஆனால் தேவனோ அவனுடைய பெயரை ஆபிரகாம் என்று மாற்றினார். And therefore attaching a specific destiny. ஆகவே அவனுடைய வாழ்க்கையில் அந்த பெயரின் வாயிலாக ஒரு விசேஷித்த ஒரு லக்கை தேவன் அவனுக்கு குறித்தார். Because the father declared that he would be the father of many nations. அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆபிரகாம் என்றால் நீ அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாக மாறுவாய். Now let me just share something interesting with you. இங்கே ஒரு சுவாரஸ்யமான காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். In the Hebrew language, எபிரேய பாஷையில my name is Ron. என்னுடைய பெயர் ரான். But it has a different meaning than it does in the English language. ஆனால் ஆங்கிலத்தில் அதோட அர்த்தத்தை பார்க்கிறோம், எபிரேய மொழியில வித்தியாசமான அர்த்தம் அதுக்கு இருக்கிறது. In Hebrew, my name means எபிரேய பாஷையில என்னுடைய பெயருக்கு அர்த்தம் என்னவென்றால் music, joy and singing. இசை, சந்தோஷம், பாடுவது. Did he say what I said? Music, song and singing. இசை, பாடுவது, Pamele, சந்தோஷம், santosham and joy. இசை is music. இசை. Oh, I said 3 and you said 2. 3. இசை, பாடுவது, சந்தோஷம். Okay, all right. Okay, all right. Now, before I was born, நான் பிறப்பதற்கு முன்பதாக, this was years and years and years ago. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக, my mother was carrying me in her stomach. அவர்களுடைய கர்ப்பத்திலே என் தாய் என்னை சுமந்து வந்தபோது, I had 2 older brothers. எனக்கு 2 மூத்த சகோதரர்கள். But I was the third one. நான் மூன்றாவது பிள்ளை. And as she was pregnant with me, என்னை அவர்கள் கர்ப்பம் தரித்தபோது, she prayed to the Father. அப்பொழுது ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணினார்கள். Father, let this one praise you. ஆண்டவரே, இந்த பிள்ளை உம்மை ஸ்தோத்திரிக்கட்டும் என்று அவர்கள் ஜெபித்தார்கள். And my whole life has been about praising my என்னுடைய Heavenly வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரை துதிப்பதாகவே மாறிவிட்டது. She named me Ron. எனக்கு ரான் என்று பெயரிட்டார்கள். She did not know Hebrew. அவர்களுக்கு எபிரேய பாஷை தெரியாது. She did not even know what the name meant. அந்த பெயருக்கு அர்த்தம் என்ன என்று கூட என் அம்மாவுக்கு தெரியாது. But when she prayed that prayer, ஆனால் அந்த ஜெபத்தை அவர்கள் செய்தபோது, the Father put it in her heart. ஆண்டவராகிய தேவன் அவர்களுடைய இருதயத்தில் ஒரு எண்ணத்தை கொடுத்தார். Name this child Ron. இந்த பிள்ளைக்கு ரான் என்று பெயரிடு என்று ஆண்டவர் அவளுக்கு, because he will praise me. ஏனென்றால் அவன் என்னை கர்த்தரை துதிப்பான். ஹalleluya. And that has been my quest all of my life. அது என்னுடைய வாழ்க்கையினுடைய பெரிய லக்காக தேடுதலாக இருந்து வருகிறது. To travel the earth and praise his name. உலகம் முழுவதும் பிரயாணம் பண்ணி ஆண்டவருடைய நாமத்தை துதிப்பதே என்னுடைய வாஞ்சை. And I am talking to you this morning about names. இன்றைய காலையிலே நான் பெயர்களை பற்றி உங்களோடு பேசுகிறேன். Because I've gone most of my life. I have spent most of my life. என்னுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியை நான் எதிலே கடத்தினேன்? Ignorant of the name of our Heavenly Father. நம்முடைய பரம தகப்பனுடைய பெயர் என்னவா இருக்கும் என்று கண்டுபிடிப்பதை ஒரு லட்சியமாக என் வாழ்க்கையிலே நான் பல நாட்கள் தொடர்ந்து வந்திருக்கிறேன். Now, it is important for us to all understand. நாம் எல்லாரும் இதை ஒன்று நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். About names. நம்முடைய பெயர்களை குறித்து. Because our reputation is attached to our name. நம்முடைய நற்பெயரே நம்முடைய பெயரிலே தான் அடிப்படையாக இருக்கிறது. Do you pay your bills? நீங்கள் உங்களுடைய பில்களை கட்டுகிறீர்களா? If you pay your bills, you have a good name. உங்களுக்கு நீங்கள் சரியான நேரத்திலே பில்லை கட்டுவீர்களா உங்களுக்கு நல்ல பெயர் இருக்கும். If you don't pay your debts, you have a bad name. உங்களுக்கு நீங்க சரியான நேரத்திலே பணத்தை கட்டவில்லை என்றால் கெட்ட பெயர் வரும். Do you keep your word? உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் காப்பாற்றுகிறீர்களா? If you keep your word, you have a good name. உங்களுடைய வார்த்தையை நீங்கள் காப்பாற்றுவீர்களா நல்ல பெயர் உங்களுக்கு வரும். If you break your word, you have a bad name. உங்களுடைய வார்த்தையை நீங்கள் உடைப்பீர்களானால் உங்களுக்கு கெட்ட பெயர் உண்டாகும். Are you honest? Do you cheat? நீங்கள் உண்மையா இருக்கிறீர்களா அல்லது ஏமாற்றுகிறவர்களா இருக்கிறீர்களா? If you're honest, you'll have a good name
If you're not honest, you'll have a bad name. நீங்கள் உண்மையை பேசுவீர்களானால் நற்பெயர் உண்டு, ஏமாற்றி திரிவீர்களானால் கெட்ட பெயர் வரும். Do you respect your family? உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் மதிக்கிறீர்களா? Do you respect the law? தேவனை மதிக்கிறீர்களா? சட்டத்தை மதிக்கிறீர்களா? Your reputation is attached to your name. உங்களுடைய நற்பெயர் உங்களுடைய பெயரோடு சேர்ந்தே வருகிறது. What have you accomplished in your life? உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நீங்கள் சாதித்திருக்கிறீர்கள்? You know, people can tell things about you. உங்களை பற்றி अनेகர் பல காரியங்களை சொல்லலாம். Or even about your family. உங்கள் குடும்பத்தை பற்றி கூட சொல்லலாம். Simply because of a name. ஏனென்றால் ஒரு பெயரை வைத்தே உங்களுக்கு ஒரு பட்டம் சூட்டலாம். You know, in America, அமெரிக்காவிலே some of you have been there, some of you haven't. ஒரு சிலர் அங்கே வந்திருக்கலாம், ஒரு சிலர் அங்கே போனதில்லை. But there's a man in America அமெரிக்காவிலே ஒருவர் உண்டு, who is from India. அவர் இந்தியாவிலிருந்து அங்கே வந்திருக்கிறார். Everybody in America knows. எல்லாருக்கும் அவரை பற்றி நன்றாய் தெரியும். Because he inspired a movement, a non-violent movement. ஏனென்றால் அவர் அகிம்சை என்கிற அந்த கொள்கையை அமெரிக்காவிலே பரப்பினார். That affected the whole world. அது உலகம் முழுவதையும் அது சந்தித்தது. That man was Mahatma Gandhi. அவருடைய பெயர் மகாத்மா காந்தி. Because of what he did here in India, அவர் இந்தியாவிலே செய்ததனுடைய விளைவாக the world took notice. உலகம் அவரை நோக்கி பார்த்தது. And in my country it was Dr. Martin Luther King. என்னுடைய தேசத்திலே மார்ட்டின் லூத்தர் கிங் என்பவர், who read and understood the story of Mr. Gandhi. அவர் காந்தியினுடைய கதைகளை அவர் அறிந்தது. And he took the same non-violent principles and changed America. அங்கே இதே அகிம்சை திட்டத்தை அவர் எடுத்து அங்கே அந்த ஜனங்கள் மத்தியில் அதை பயன்படுத்தினார். So his reputation is attached to that name. பாருங்க, அவருடைய நற்பெயர் அந்த பெயரோடு சேர்ந்தே வருகிறது. Your inheritance is attached to a name. உங்களுடைய சம்பத்து உங்கள் பெயரோடு வருகிறது. I look at pastor. இங்கே நான் பாஸ்டரை நான் பார்க்கிறேன். And I see the work that he has done for 40 years. ஏறத்தாழ 40 ஆண்டுகள் ஊழியத்தை அவர் செய்ததை நான் பார்க்கிறேன். And he has prepared an inheritance. அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு சம்பத்தை அவர் சேர்த்து வைத்திருக்கிறார். For Gabriel and Joel and your other brothers and sisters. அவருடைய பிள்ளைகள் கேப்ரியல், ஜோயல் மற்றும் अनेक பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளுக்கும் அவர் ஒரு சம்பத்தை சேர்த்து வைத்திருக்கிறார். So when your name is spoken, ஆகவே என்னுடைய பெயர் பேசப்படும்போது people can immediately attach his work. ஆகவே உடனே என் பெயரை சொன்ன உடனே அப்பாவுடைய பெயரை அதோடு அவர்கள் சேர்த்து விடுகிறார்கள். To your name. என்னுடைய பெயரோடு சேர்த்து விடுகிறார்கள். And you will inherit. அப்பொழுது நான் அவர் சம்பாதித்த எல்லாவற்றையும் நான் சுதந்தரித்துக் கொள்ளுகிறேன். That's why you have to do right. ஆகவே தான் நான் சரியாக இருக்க வேண்டும். You have to do good. நான் நல்லவனா இருக்க வேண்டும். You have to be the best you can be. நான் என்னுடைய சிறந்தவனாய் நான் இருக்க வேண்டும். So that you don't diminish your father's name. ஆகவே அப்படி செய்வேனால் அப்பாவுடைய பெயரை நான் களங்கம் வராமல் நான் பார்த்துக் கொள்ளுவேன். Hallelujah. Amen. Now, a name is entry level into every relationship. ஒரு உறவுக்குள்ளே நாம் வருவதற்கு பெயர் மிக மிக முக்கியமானது. Amen. Amen. Name is relationship. பெயர் தான் உறவுகளின் ஆரம்பமாக இருக்கிறது. Every time a child is born, ஒவ்வொரு முறை ஒரு குழந்தை பிறக்கும்போது, what is the first thing you give that child? முதலாவது நீங்கள் பிள்ளைக்கு கொடுக்கிறது என்ன? You give that child a name. முதலாவது அந்த பிள்ளைக்கு ஒரு பெயரை நீங்கள் சூட்டுகிறீர்கள். And relationship begins. அப்பொழுது உங்களுக்கும் அந்த பிள்ளைக்கும் ஒரு உறவு துவங்குகிறது. When you go to apply for a job, ஒரு வேலைக்காக நீங்கள் செல்லும் பொழுது, and the company gives you an application form. அங்கே கம்பெனி ஒரு அப்ளிகேஷனை கொடுக்கிறார்கள். The first thing on the application form is the name of the company. அங்கே அப்ளிகேஷன் ஃபார்ம்ல முதலாவது மேலே இருப்பது அந்த கம்பெனியினுடைய பெயர். And then on the very next line, அடுத்த வரியை நீங்கள் பார்ப்பீர்களானால், the paper is going to ask for your name. முதலாவது அவர்கள் கேட்க போகிற கேள்வி உன்னுடைய பெயர் என்ன? First level of relationship. இது உறவின் முதல் படி. If you're going to go into business with someone, நீங்கள் யாரோடு வியாபாரத்திற்காக இணைய விரும்பினால், the first thing you want to know முதலாவது நீங்கள் அறிய விரும்புகிறது is that person's name, so you can investigate that person. அந்த ஆளுடைய பெயர் என்ன என்று தெரிந்தால்தான் அவரை நம்பி நீங்கள் பிசினஸை ஆரம்பிக்க முடியும். Amen. 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 When a young man sees a young lady, ஒரு வாலிபன் ஒரு வாலிப பிள்ளையை பார்க்கும்போது, that he's very interested in, அந்த பிள்ளையை ரொம்ப பிடித்து விட்டால்,
He goes to his friend. அவனுடைய ஃப்ரெண்டுக்கு போய் சொல்லுவான், Or he goes to her friend. அவளுடைய நண்பிக்கு வேணா சொல்லுவான். And he says, what is her name? அவளுடைய பேர் என்ன என்று முதலாவது அந்த பேர் பட்டியலை சேகரிக்க ஆரம்பிப்பான். Is that the way you do it here? நீங்க அப்படிதான் பண்றீங்களா? Or you go to her mother and you ask her mother, what is her name? அல்லது அம்மாட்ட போய் அவங்க பேர் என்னன்னு கேக்குறீங்களா? But name is the first level of relationship. உறவுகளின் முதல் படி பெயரிலே துவங்குகிறது. Now, as Christians all over the world, உலகம் முழுவதும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய், the one thing that is unique about us, நம்மை பற்றிய ஒரு விசேஷ தன்மை என்ன? one of the things that separate us from all the other religions of the world, மற்ற எல்லா மதங்களிலும் நம்மை வித்தியாசப்படுத்துகிறது என்ன? is that we proclaim that we have a personal relationship with our heavenly Father. நாம் என்ன பறைசாற்றுகிறோம் என்றால் நமக்கும் பரம தகப்பனுக்கும் தனிப்பட்ட உறவு இருக்கிறது என்று நாம் பறைசாற்றுகிறோம். Amen. ஆமென். We have a personal relationship. நாம் தேவனோடு தனிப்பட்ட ஒரு உறவை வைத்திருக்கிறோம். Now, if we have a personal relationship, ஒரு தனிப்பட்ட உறவு இருக்குமானால், then it is important for us நாம் முக்கியமா அறிய வேண்டியது to know what our heavenly Father's name is. நம்முடைய பரம தகப்பனுடைய பெயர் என்ன என்பது. Now, in Proverbs chapter 30, நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம், I want you to go to verse 4. 4ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். வானத்திற்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யார்? பூமியின் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ? Okay, the last part of that, it says, what is his name and what is his son's name? அங்கே அந்த வசனத்தின் கடைசி பகுதி, இரண்டாவது பகுதியை பார்த்தீர்களானால், அவருடைய நாமம் என்ன? அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன? Now the scriptures are asking us something very specific. இங்கே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக ஒன்றை கேட்கிறது. He's asking, the word is asking us, what is our heavenly Father's name? அங்கே குறிப்பிட்டவதமான கேள்வி என்ன? உன்னுடைய பரம தகப்பனுடைய பெயர் என்ன? We have been taught to pray, holy or set apart is your name. நாம் இப்பொழுது கற்றுக் கொடுக்கப்பட்டோம், ஆண்டவரே உம்முடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, அது மற்றவர்களை விட பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு நாமம். Now, we have been taught to use titles. நாம் அநேக வேளையிலே அநேக பட்டங்களை தேவனுக்கு பயன்படுத்த நாம் பழக்குவிக்கப்பட்டிருக்கிறோம். Now listen carefully. நல்லா கவனியுங்கள். Our heavenly Father's name is not God. நம்முடைய பரம தகப்பனுடைய பெயர் தெய்வம் அல்ல. Because God is a title. ஏனென்றால் தேவன் என்பது ஒரு அவர் கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு. Every religion on the planet has a God. உலகத்தில் உள்ள எல்லா மதங்களையும் தங்களுக்கென்று ஒரு தெய்வம் என்று ஒன்று வைத்துக் கொள்கிறார்கள். Islam has a God. இஸ்லாமிலே தெய்வம் என்று உண்டு. Hindu have a God. இந்துக்களுக்கும் தெய்வம் என்று உண்டு. Everybody has a God and all their gods have names. எல்லாருடைய தெய்வங்களுக்கும் ஏதாவது ஒரு பெயர் இருக்கும். So what is the name of our God? நம்முடைய பரம தகப்பனுக்கு என்ன பெயர்? When we say God bless you, நாம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லும்போது, what God are we referring to? ஆண்டவர் என்று சொல்லும்போது எந்த ஆண்டவரை நாம் சொல்லுகிறோம்? It's important நமக்கு முக்கியமாய் அறிய for us வேண்டியது, to be able to distinguish between the gods. நாம் இந்த தேவர்களுக்கு மத்தியிலே வித்தியாசத்தை காண்பிக்கும்படி நாம் அறிய வேண்டியது முக்கியம். There might be 5-6 pastors over here. இங்கே 5-6 போதகர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். And each one of them has the title of pastor. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தலைப்பு இருக்கு, ஒரு டைட்டில் இருக்கிறது, பாஸ்டர் என்று அவர்களுக்கு பட்டம் இருக்கிறது. But if I don't attach a name to pastor, அந்த பாஸ்டர் என்கிற அந்த பட்டத்திற்கு பக்கத்திலே ஒரு பெயரை நான் போடவில்லை என்றால், each one of them will wonder who I am addressing. இப்பொழுது நான் பாஸ்டர் என்று சொன்னால் யாரை தான் கூப்பிடுகிறார் என்று அவர்கள் புரியாமல் உட்கார்ந்திருப்பார்கள். But it's when I call a name, ஆனால் நான் ஒரு பாஸ்டர் என்ற பட்டத்தையும் கொடுத்து பெயரை சேர்ப்பேன், Pastor Thomas Raj, பாஸ்டர் தாமஸ் ராஜ், then everyone knows that I'm speaking specifically to this pastor. அப்பொழுது எல்லாரும் புரிந்து கொள்வார்கள் நான் பாஸ்டர் தாமஸ் ராஜை பார்த்து பேசுகிறேன் என்று. And it is the same way when we say, அதே போலதான் God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லும்போது, What God are we talking about? எந்த ஆண்டவரை பற்றி நாம் பேசுகிறோம்? Sometimes we use the word Lord. நாம் சில வேளை ஆண்டவர் என்று சொல்லுகிறோம். Lord is also a title.
ஆளுகிறவர் என்பதும் ஒரு பட்டம் தான். Lord just simply means the owner or the master of something. ஆண்டவர் என்றால் ஆளுகை செய்கிறவர், ஏதோ ஒன்றை அரசாளுகிறவர். And there are many other titles that we use. அதே போல எத்தனையோ பெயர்களை பட்டங்களை நாம் பயன்படுத்துகிறோம். But the scripture here is asking us, ஆனால் இங்கே இந்த வேத வசனம் நம்ம கேள்வி கேட்கிறது, to be specific. ஆனால் இங்கே குறிப்பாய் உன்னுடைய தேவனுடைய பெயர் என்ன? Says, what is my name? இது என்னுடைய நாமம் என்ன? And what is his son's name? அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன? Now, இப்பொழுது we have heard and we sing, நாம் கேட்டிருக்கிறோம், பாடுகிறோம், and we preach, நாம் பிரசங்கிக்கிறோம் over and over again. மறுபடியும் All பிரசங்கிக்கிறோம். of my life, for more than 60 years of my life, 60 ஆண்டுகளாக என் வாழ்நாளில் நான் கேட்டிருக்கிறேன். I substituted the name of our heavenly Father with the titles Lord and God. நான் நம்முடைய பரம தகப்பனை நான் சொல்லும்போது தேவனே கர்த்தாவே என்ற வார்த்தைகளை நான் பயன்படுத்தி இருக்கிறேன். And of course I was ignorant of the fact that our heavenly Father had a name I had not studied. நான் கற்றுக்கொள்ளாத நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் இருக்கிறது என்பதை நான் கண்டுபிடித்தேன். But our scriptures tell us to study to show ourselves approved. ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்மை உத்தமன் என்று விளங்க பண்ணும்படி நாம் கற்று தேர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. So I began to study scripture from a Hebrew perspective. ஆகவே நான் எபிரேய வேதத்திலிருந்து ஆண்டவருடைய பெயர் என்ன என்பதை நான் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். Because it's very, very important. ஏனென்றால் இது மிக முக்கியமானது. If we're going to understand the scriptures, we've got to understand the people who wrote the scriptures. அந்த வேதத்தை புரிந்து கொள்ளணும்னா எழுதினவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். There's the word Elohim. எலோஹீம் என்ற வார்த்தை, we just used that word a little while ago. நாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக அதை நாம் பயன்படுத்தினோம். But that's not his name. அது அவருடைய பெயரும் அல்ல. That word simply means Almighty One. அதோட அர்த்தம் என்னவென்றால் சர்வ வல்லமை உள்ள தேவன். So once again that is a title. அது திரும்பவும் பார்ப்பீங்கன்னா அது ஒரு பட்டம் தான். It is approved for use. அது அநேகர் நம்ம பயன்படுத்துகிறோம். But that is not his name. ஆனால் அது அவருடைய பெயர் அல்ல. Now according to the Dead Sea Scrolls, நாம் இந்த டெட் சீ ஸ்க்ரால் நீங்க பார்ப்பீர்களானால், which were rediscovered back in the 1940s, the late 1940s, 1940ஆம் ஆண்டிலே கண்டெடுக்கப்பட்ட அந்த பழைய தோல் சுருள்களை பார்ப்பீர்களானால், those writings identified our heavenly Father's name to be அங்கே பரம தகப்பனுடைய பெயர் என்ன என்று எழுதி இருக்கிறது? Yahuwah. யஹூவா என்ற பெயர். Everybody say Yahuwah. எல்லாரும் சொல்லுங்க யஹூவா. Say it once again, Yahuwah. யஹூவா. Set apart is your name, Yahuwah. Yahuwah Elohim. யஹூவா எலோஹிம். That means set apart is your name, Yahuwah, the Almighty One. அது அர்த்தம் என்ன? ஆண்டவரை பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பெயர் உம்முடைய பெயர். In Exodus chapter 3, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், there's a passage of scripture that all of us are familiar with. நாம் அநேகர் பழக்கப்பட்ட ஒரு வேத பகுதி அங்கே இருக்கிறது. And this is when Moses went on top of the mountain at Sinai. அங்கே மோசே சீனாய் மலையின் சிகரத்திற்கு செல்லுகிறார். And remember he saw the burning bush that was not being consumed. அங்கே எரிகிற அந்த நெருப்பை அங்கே நாம் பார்க்கிறோம், முட்செடியை பார்க்கிறோம். He inquired about the bush. அந்த முட்செடியை பற்றி அவர் விசாரிக்கிறார். And he heard the voice of the Father saying, take off your shoes. The ground you're standing on is set apart ground. அங்கே பரமபிதா சொல்லுகிறார், இந்த இடம் பரிசுத்த பூமி, ஆகவே உன் கால்களில் உள்ள பாதரட்சைகளை கிளற்றி போடு என்று சொல்லி. And then the Father said to Moses, அப்பொழுது பரம தகப்பன் அங்கே மோசே இடத்துல சொல்லுகிறார், I want you to go to Egypt and tell Pharaoh to let my people go. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நீ பார்வோன் இடத்துல போய் எகிப்தில் உள்ள என்னுடைய ஜனங்களை நீ ஆராதிக்கும்படி போக விடு என்று சொல்லுகிறார். And tell the people to come to this mountain and worship me. இந்த சிகரத்திற்கு வந்து என்னை ஆராதிக்கும்படி என்னை அவர்களை அழைத்து வா என்று சொல்லுகிறார். And Moses asked the question, உடனே மோசே ஒரு கேள்வி கேட்கிறார், well, who am I going to say has sent me? யார் என்னை அனுப்பினார் என்று நான் என்ன சொல்லுவேன்? Now we have been taught, நாம் என்ன கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம்? that our heavenly Father said, I am that I am. நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். Are you familiar with that? எத்தனை பேருக்கு அது நன்றாய் பழக்கமான ஒரு பெயர்? Okay, that is only part of it. அது அவருடைய பெயர்ல ஒரு சின்ன பகுதி தான். Because in the true Hebrew rendering of the word, எபிரேய மொழியினுடைய உண்மையான அர்த்தம் என்ன? he said, I am the self-existing one. நான் என்னிலே தனித்தன்மை உள்ளவராக தானாகவே நிலைத்திருக்க கூடியவராக நான் இருக்கிறேன் என்பதுதான் அர்த்தம். He said, I am
the self-existing one. யாருடைய துணை இல்லாமல் தன்னந்தனியாக நானே நிலைத்திருக்கிற ஒருவராக நான் இருக்கிறேன். Which means I existed in eternity past. அதோட அர்த்தம் என்ன? முந்தின காலங்களுடைய நித்தியத்திலேயும் நான் இருந்தேன். I exist here in the present. இந்த நிகழ்காலத்திலே நான் இருக்கிறேன். And I will exist in eternity future. நான் வருங்காலத்தில் உள்ள நித்தியத்திலே நான் இருக்கிறவராகவே நிலைத்திருப்பேன். He says no one made me. யாரும் என்னை உண்டாக்கவில்லை. And there's no one above me or beside me. எனக்கு மேலோ எனக்கு நிகராகவோ யாருமே இல்லை. And all things are beneath me. எல்லாம் என்னுடைய பாதத்தின் கீழ் இருக்கிறது. He said, I am the self-existing one. அவர் சொன்னார், யாருடைய துணை இல்லாமல் தன்னந்தனியாய் இருக்கிறவராக இருக்கிறேன். And over in verse 13, 14 and 15, 13, 14, 15 நீங்கள் வாசிப்பீர்களானால், when you read that you'll see he says, this is my name. அவர் சொல்லுகிறார், இது என்னுடைய பெயர். To every generation. எல்லா தலைமுறைக்கும் இதுவே என்னுடைய பெயர். In other words, he said, my name is not going to change. அர்த்தம் என்னன்னா, என்னுடைய பெயர் மாறவே மாறாது. I am self-existing. நான் இருக்கிறவராக இருக்கிறேன். And there's nothing that has the power to change my name. என்னுடைய பெயரை மாற்றுவதற்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. That's why it says in the third commandment. அதுதான் மூன்றாம் கற்பனையில் நாம் வாசிக்கிறோம். You shall not take my name in vain. என்னுடைய நாமத்தை நீ வீணில் வழங்காதிருப்பாயாக. So his name is established forever to every generation. அவருடைய நாமம் என்பது சகல தலைமுறை தோறும் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. Now, இப்பொழுது it's important that we know and understand and use his name. அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ளவும் அதை பயன்படுத்தவும் நமக்கு தெரிய வேண்டும். In the course of history, சரித்திரத்தின் காலத்தில் பார்ப்பீர்களானால், many things about scripture has changed. நம்முடைய வேதத்தை பற்றி அநேக காரியங்கள் காலந்தோறும் மாறி இருக்கிறது. About 200 years before the coming of our Savior, நம்முடைய இரட்சகராக இயேசு வருவர் 200 ஆண்டுகளுக்கு முன்பாக, the Hebrew scriptures was translated from Hebrew to Greek. எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழிக்கு வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டது. And when they translated our heavenly Father's name, நம்முடைய பரம தகப்பனுடைய பெயரை அவர்கள் மொழிபெயர்த்தபோது, the self-existing one, இருக்கிறவராக இருக்கிறவர், which is pronounced Yahuwah, அதை யெகோவா என்று நாம் சொல்லுகிறோம். the Greeks had no concept of a monotheistic deity. அங்கே தன்னில் தானே தனித்தன்மை உள்ள ஒரே தெய்வத்தை விளக்கும்படியான தத்துவமோ அல்லது ஞானமோ கிரேக்கர்களுக்கு இல்லை. In other words, the Greeks were much like some of the religions here in India. இந்தியாவில் இருக்கிறதை போல அநேக தேவர்களை வணங்குகிற பழக்கம் தான் கிரேக்க மக்களுக்கு இருந்தது. The Greeks had many gods. எக்கச்சக்கமான கடவுள்கள் அவர்களுக்கு இருந்தாங்க. The Hebrews had one God. ஆனால் எபிரேயர்களோ ஒரே தேவனை வணங்கினார்கள். The Greeks had no concept of one God. ஆகவே இந்த கிரேக்கர்களுக்கு ஒரே தெய்வம் என்கிற அந்த எண்ணமே புரியவில்லை. So they created a word. ஆகவே ஒரு வார்த்தை அவர்களே உருவாக்கினார்கள். That has been called the tetragrammaton. Tetragrammaton என்ற ஒரு பெயர். Okay, and you'll see the letters YHWH. அதை நம்ம ஆங்கிலத்துல YHWH என்ற வார்த்தையை நீங்க படிக்கலாம். Which doesn't mean anything. They just attach that to the name of our heavenly Father and replace our heavenly Father's name. அந்த எழுத்துக்களுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. அந்த பெயரை அப்படியே வைத்து பரம தகப்பனுடைய பெயருக்கு பதிலாக அந்த வார்த்தையை போட்டு விடுகிறார்கள். And they started using words like Lord and God, Hashim, Adonai, Master. அதே போல இந்த மாதிரி நிறைய பெயர்கள் ஹஷீம், அடோனாய், லார்ட், ஆண்டவர், கர்த்தர் என்ற பழைய வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். And they used titles instead of Yahuwah's name. உண்மையை நீங்கள் பார்ப்பீர்களானால் பெயருக்கு பதிலாக பட்டங்களை தான் அவர்கள் வைத்தார்கள். Now, this is something I want you to write this number down. இது நீங்க வேணா உங்க புத்தகத்தில் இந்த எண்களை எழுதி கொள்ளுங்க. 6,828 times our heavenly Father had the writers of scripture put his name Yahuwah in the writings. அங்கே ஒவ்வொரு அந்த வேதத்திலே வாசிப்போமானால் ஒரிஜினல் லாங்குவேஜ்ல பார்ப்பீர்களானால் 6828 முறை யெகோவா என்ற அவருடைய நாமத்தை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். Now, men began to translate the scriptures. அங்கே மனிதர்கள் இந்த வேதத்தை மொழிபெயர்க்கும் போது
They translated from Hebrew to Greek, அவர்கள் எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்த்தார்கள். from Greek to Latin, அங்கே கிரேக்க மொழியிலிருந்து லத்தீன் மொழிக்கு மொழிபெயர்த்தார்கள். from Latin to German, லத்தீன்லேருந்து ஜெர்மன் மொழிக்கு, and then from German to English. அங்கே ஜெர்மன்லேருந்து இங்கிலீஷ். And every time ஒவ்வொரு முறையும் the scriptures were translated to another language, வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்ட போது there were concepts that were lost. அங்கே உண்மையான கருத்துக்கள் இழக்கப்பட்ட நிலை வந்தது. In other words, if you go to America, நீங்கள் அமெரிக்காவுக்கு செல்லும் பொழுது you could tell me about Indian food, நீங்கள் இந்திய சாப்பாடு என்று என்னிடத்தில் நீங்கள் சொல்லலாம். and you would try your best to describe it. நீங்கள் அதை மிக அருமையாக என்னிடத்தில் வர்ணிக்கலாம். But I won't really know what it's like until I come to India. நான் உண்மையாக இந்திய ஃபுட் என்று அமெரிக்காவிலே சொன்னால் கூட இந்திய சாப்பாடு என்ன இந்தியாவுக்கு வந்தாதான் உண்மையாக கண்டுபிடிக்க முடியும். Or if you made some Indian food for me, நீங்கள் எனக்கு ஒரு இந்திய சாப்பாடை நீங்கள் கொடுக்கும்போது then I would understand what it was like. அப்பொழுதுதான் எனக்கு உண்மையா இந்திய சாப்பாடு என்ன என்று எனக்கு தெரியும். And it is the same way with scriptures. அதே போலதான் வேதத்தை பற்றியதும். In order for us to fully understand முழுமையாய் நாம் வேதத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் what the Father is saying to us, நமக்கு பரம தகப்பன் என்ன சொல்லுகிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டுமானால் in the scriptures, வேதத்திலே we have to experience the scriptures from a Hebrew perspective. நாம் எபிரேய மொழியிலிருந்து அந்த கருத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். Now, Joel chapter 2, யோவேல் 2ஆம் அதிகாரம் verse 32. 32ஆம் வசனத்தை பாருங்கள். In the original scriptures it says this, மூல பாஷையிலே இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, that whosoever calls upon the name of Yahuwah shall be saved. யஹோவா என்கிறவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So do you know what that means? அது அர்த்தம் என்ன தெரியுமா? That our very salvation is based on a name. நம்முடைய ரட்சிப்பே அந்த நாமத்தின் பெயரிலே தான் இருக்கிறது. And we must know the name. நமக்கு நிச்சயமாய் அந்த பெயரை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். Whoever calls upon the name of Yahuwah shall be saved. யஹோவா என்ற பெயரை நோக்கி கூப்பிடுகிற எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். Not the name of a title, அது பட்டத்தின் பெயரே அல்ல, but the name of our heavenly Father. நாம் பரம தகப்பனுடைய உண்மையான பெயரை நோக்கி கூப்பிடும்போது Everybody say Yahuwah. எல்லாரும் சொல்லுங்க யஹோவா. Say it again. Yahuwah. Say it again. Say it again. Before I leave, I want you to know that name. நான் இங்கே இருந்து செல்வதற்கு முன்பாக அந்த பெயரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். Now, let's go to the New Testament. இப்பொழுது புதிய ஏற்பாட்டிற்கு நாம் செல்லுவோம். Because the scripture says in Proverbs 30 verse 4, it says, what is my name and what is my son's name? ஏனென்றால் நீதிமொழிகள் 34 வாசித்தோம், என்னுடைய பெயர் என்ன என்னுடைய குமாரனுடைய பெயர் என்ன என்று வாசித்தோம். So now we have to learn the name of the Father's Son. இப்பொழுது தகப்பனுடைய பிள்ளையினுடைய பெயர் என்ன, மகனுடைய பெயர் என்ன? In John chapter 17, யோவான் 17ஆம் அதிகாரத்திலே our Savior said this. He said, Father, I have kept them in the name that you have given me. ஆண்டவரே, எனக்கு நீர் தந்த நாமத்தினால் நான் அவர்களை வைத்துக் கொண்டேன். Well, the Father gave the Savior his name. ஏனென்றால் பரம தகப்பன் ரட்சகருக்கு பெயரை கொடுத்தார். And that name is Yahushua. அதுடைய பெயர் என்ன? யஹோஷுவா என்ற பெயர். In the Hebrew it is Yahushua. Everybody say Yahushua. Come on together, Yahushua. Say it again. Say it once again. Now that is the Hebrew name for our Savior. அதுதான் நம்முடைய ரட்சகருடைய எபிரேய பெயர். And part of his name is the same as his father's name. அந்த பெயரை பார்ப்பீர்களானால் பரம தகப்பனுடைய பெயரின் ஒரு சின்ன பங்காக இது இருக்கிறது. In other words, it means the self-existing one. அதோட அர்த்தம் என்ன? தன்னில் தானே நிறைவுள்ளவர், who saves. ரட்சிக்கிறவர். That Shua, S-H-U-A, means who saves. அந்த கடைசி பகுதி ஷுவா என்று சொல்றது பெயர் ரட்சிக்கிறவர் என்ற அர்த்தம். And together it's Yahushua. அதுடைய முழு பெயர் யஹோஷுவா. In Acts chapter 4 verse 12. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால்,
This is what Peter says. இதுதான் பேதுரு சொல்லுகிறார். There is no other name under heaven given unto man by which we might be saved. அங்கே அவராலே அல்லாமல் வேறு ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்பட்டபடிக்கு வானத்தின் கீழும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. So he is saying this. அப்பொழுது என்ன சொல்லுகிறார்? That our salvation is based upon a name. நம்முடைய ரட்சிப்பே அந்த நாமத்தின் பேரிலே அடிப்படையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. A Hebrew name, ஒரு எபிரேய பெயர், given to a Hebrew man, ஒரு எபிரேய மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது. Yahushua. 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 Okay, now we have gone through most of our lives நாம் நம்முடைய வாழ்நாள்ல பெரிய நீண்ட தூரம் நாம் போயிருக்கோம். saying the Father's name, நாம் நம்முடைய தகப்பனுடைய பெயரை எப்படி சொல்லி இருக்கிறோம், and not really knowing that we are saying his name. உண்மையாகவே அவருடைய பெயரை நாம் சொல்லுகிறோமா இல்லையா என்று அறியாமலே நாம் சொல்லி இருக்கிறோம். Everybody say Yahuwah. எல்லாரும் சொல்லுங்க யெகோவா. Once again, say Yahuwah. Now, watch this. In our services, we hardly go through a service. We never go through a service without saying two words. நாம் எந்த ஆராதனை நடத்தினாலும் அந்த ரெண்டு வார்த்தையை நாம் மாறாமல் நம்முடைய ஆராதனைகளை நாம் சொல்லுவோம். Now, one word is amen. ஒரு வார்த்தை ஆமென். And the other word is hallelujah. இன்னொரு வார்த்தை ஹalleluya. Now, watch this. இப்பொழுது நல்லா கவனிங்க. I have, my name is Ronald. என்னுடைய பெயர் ரொனால்ட். And I have a short name. எனக்கு ஒரு சுருக்கு சின்ன பெயர் உண்டு. My family calls me, or most people call me Ron. ஆனா என்னை அநேகர் அழைக்கும் போது ரொனால்ட் என்று அழைக்காமல் ரான் என்று அழைக்கிறார்கள். Everybody say? எல்லாரும் சொல்லுங்க. No, everybody say, I love you, Ron. I receive it. நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். I receive it because that's my name. ஏனடா அது என்னுடைய பெயர். Now, do you realize நீங்கள் ஒன்றை அறிந்திருக்கிறீர்களா? That our heavenly Father has a short name. நம்முடைய பரம தகப்பனுக்கு ஒரு சின்ன பெயர் உண்டு. And every time we say hallelujah, நாம் ஹalleluya என்று நாம் சொல்லும்போது we have said his name. அவருடைய பெயரில் ஒரு சின்ன பகுதியை நாம் சொல்லிவிட்டோம். That is his short name. அது அவருடைய சுருக்கு பெயர், சின்ன பெயர். Just like my short name is Ron. என் பெயர் ரொனால்ட் இருந்தாலும் நான் ரான் என்று அழைக்கிறது போல. Who else has a short name? யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பெயர்ல ஒரு துண்டு பெயர் எத்தனை பேருக்கு இருக்கு? Yeah, many people whose names are Joseph, they will call them Joe. ஜோசப் என்று பெயர் வைத்திருப்பார்கள், ஜோ என்று அழைப்பார்கள். Many people whose name is Annette, they will call them Annie. Annette என்று பெயர் இருக்கும், ஆனி என்று கூப்பிடுவார்கள். Many people whose name is Gabriel, they will call him Gabe. No. They don't do that. You're the first. Joel first. All right. Okay. But his name, his short name is Yah. ஆனா அவருடைய பெயரின் ஒரு சின்ன பகுதி யா என்ற பெயர். And our heavenly Father throughout the ages காலமாக நம்முடைய பரம தகப்பன் என்ன செய்திருக்கிறார்? has used that word among his people. அவருடைய ஜனங்கள் நடுவிலே தன்னுடைய பெயரினுடைய சின்ன பகுதி ஆண்டு பயன்படுத்த செய்திருக்கிறார். So that they could stay connected with his name. ஏன்னா அவருடைய பெயரோடு தம்முடைய ஜனங்கள் இணைந்திருக்கும்படி தேவன் ஒரு பாலம் அமைத்திருக்கிறார். Okay, his name is, we don't say hallelujah Jehovah. நாம hallelujah என்று சொல்லுகிறது இல்ல. No, it's hallelujah Yahuwah. எங்கே சொன்னாலும் hallelujah யுவா என்று சொல்லுகிறோம். Hallelujah Yahuwah. Hallelujah simply means praise to Yahuwah. Hallelujah என்ற அர்த்தம் என்னன்னா, or praise to Yah. யா என்பவருக்கு துதி என்பதுதான் hallelujah என்பதற்கு அர்த்தம். And in Psalms 150, 150ஆம் சங்கீதத்தை வாசித்தால், this is his command to us and his mandate to us. நமக்கு தேவன் கொடுத்த கட்டளை என்ன? He says, let everything that has breath praise Yahuwah. Hallelujah. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று வாசிக்கிறோம். You already know the short part of his name. அவருடைய பெயருடைய ஒரு சின்ன பகுதியை, கடைசி பகுதியை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்.
But if you don't know the reputation that comes with his name, அந்த பெயருக்குள்ள மதிப்பும் அந்த பெயருக்குள்ள கனத்தை நீங்கள் அறியாமல் போவீர்களானால் you are cheating yourself of relationship with him. நீங்கள் தேவனோடு வைத்திருக்கக்கூடிய உறவுகளை நீங்களே அறியாமல் அழித்துக் கொள்கிறீர்கள். If you don't know the reputation that comes with his name, அவருடைய பெயரோடு வரும் நற்பெயரை நீங்கள் அறியாமல் போவீர்களானால் you're not going to be aware of the inheritance that comes with that name. உங்களுக்கு அந்த பெயரின் மூலமாய் வரக்கூடிய சுதந்திரத்தை நீங்கள் அறியாமலே இருப்பீர்கள். Bless his name and forget not his benefits. கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரி, அவருடைய உபகாரங்களை மறந்து போகாதே. In Psalms 91, 91ஆம் சங்கீதத்தை வாசிக்கும்போது in verses 14, 15 and 16, 14, 15, 16 வாசிக்கும்போது the psalmist writes this. இங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறார், he writes, the Father will hear you and answer you because you have remembered his name. அவருடைய நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடியால் நான் அவனுக்கு மாறு உத்தரவருளி செய்வேன். We must know and remember his name. David, நாம் அவருடைய பெயரை அறிந்தவர்களாக அவரை ஆராதிக்க வேண்டும். This is a prophetic song. இது ஒரு தீர்க்கதரிசனமான ஒரு பாடல். That a man wrote many years ago. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மனிதன் இதை எழுதினது. His name is Chuck Gerard. அவருடைய பெயர் Chuck Gerard. And I believe that he was ahead of his time. அவர் தன்னுடைய காலங்களுக்கு முற்பட்டவராக இருந்தார். Because when he wrote the song, not many people celebrated or understood what the song meant. அவர் எழுதின போது இந்த பாடலோ அதன் அர்த்தத்தையோ யாருமே விளங்கிக் கொள்ளவில்லை. The song has new meaning to me. இன்றைக்கு அந்த பாடல் எனக்கு ஒரு புதிய அர்த்தத்தை எனக்கு கொடுக்கிறது. And I've chosen to use this song. இந்த பாடலை நான் பயன்படுத்த நான் தீர்மானித்தேன். It's a prophetic song. இது ஒரு தீர்க்கதரிசனமான பாடல். The Father says, who will declare my name? Who will shout my name in the middle of the nations? Who will take the shield of faith and the sword of my tongue and declare my name to a dying world? For he who has declared me thus far will walk in even greater power. For the sands of time are running out, but my name will be declared in this final hour. I am Yahuwah, I am that I am, and my trumpet will soon call out. I formed the worlds with a whisper. Oh, but I'm getting ready. I'm getting ready. I'm getting ready to shout. Oh, to shout. It's the name above all names, and we will declare it. Yes, we will declare it. It's the name above all names, and we will shout it to a dying world. It's the name above all names, and we will declare it, and we will declare it, we will declare it, we will declare. It's the name, it's the name above all names. We will shout it, and we will shout it to a dying world. It's the name above all names. Say that. Say that. It's the name above
all names. And we will declare it. And we will declare it. We will declare it. It's the name above all names. And we will shout it. And we will shout it to a dying world. Again, it's the name above all names. And we will declare it. And we will declare it. Yes, we will declare it. It's the name above all names. And we will shout it to a dying world. And we will shout it to a dying world. I am Yahuwah. I am Yahuwah. I am that I am. And my trumpet will soon call out. I formed the world with a whisper. But I'm getting ready. I'm getting ready. I'm getting ready to shout. Yeah, it's the name above all names. We will declare it. We will declare it. Yes, we will declare it. It's the name above all names. And we will shout it to a dying world. எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமத்தை நாம் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். The Lord has enabled us to know a name above every name. அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால், Because he has known my name, நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே நான் வைப்பேன். I will set him on high. ஒரு மனுஷன் தேவனுடைய நாமத்தை அறிய வேண்டிய முறையாக அறிவானானால், If a man knows properly how to know his God, அவனை தாழ்ந்த இடத்திலே ஆண்டவர் வைக்கிறதில்லை. God will never put him below. அவனை உயர்ந்த இடத்திலே வைக்கிறார். The Lord will put him on high. அவனை வாலாக்காமல் அவனை தலையாக்குகிறார். He shall not be the tail but the head. அவனை கீழாக்காமல் அவர் மேலாக்குகிறார். He will not be low but he will be on high. Oh, hallelujah. Hallelujah. அவன் ஒன்று செய்தால் போதும். He has to know only one thing. என்னுடைய நாமத்தை நோக்கி கூப்பிட்டால் போதும். If you call on the name that you know right. அவன் நாமத்தை நோக்கி கூப்பிட்டால் போதும். If you call on that name. என்னுடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுவானானால், If you call on that name, நான் அவனை ரட்சிப்பேன். நான் அவனை விடுதலையாக்குவேன். I will deliver him. நான் அவனை விடுதலையாக்குவேன். I will deliver him. Hallelujah. 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 ஆகையால் தான் தேவன் ஹalleluya என்ற பெயரில் தன்னுடைய நாமத்தை வைத்திருக்கிறார். That is why we heard today that God has included his name in the word hallelujah. தன்னுடைய நாமத்தை ஹalleluyaவிலே வைத்திருக்கிறார். He has included his name in the word hallelujah. தேவனுடைய பிள்ளைகள் ஹalleluya என்று கூப்பிடுகிற வேளையிலே, When God's people say hallelujah, நான் உன்னை ரட்சிப்பேன். I will save you. நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். I will set you on high. Hallelujah. 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 Oh, hallelujah. 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 Oh, hallelujah. Hallelujah. சொல்லுங்கள் hallelujah. Everybody say hallelujah. Oh, we worship. Hallelujah. Hallelujah. Oh, hallelujah. Hallelujah. He is here. Hallelujah. He is here. And my heart overflows with the love
அவர் இங்கே இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஓ ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க ஹalleluya. ஓ ரிபா பாபா ஷபா பாபா தலாரியா கபா உரா பாபா பாலா ஷபா பாபா தலாரியா தலாரி. ஹalleluya, 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 ஹalleluya. நான் சொல்வேன், வேதத்தை மொழிபெயர்த்தவர்கள் தமிழிலே ஹalleluya, ஆங்கிலத்திலே ஹalleluya, எபிரூவிலே ஹalleluya, பரலோகத்திலே ஹalleluya. In every language the same word hallelujah has been retained. எல்லா மொழியிலேயும் ஹalleluya. In every language hallelujah. நாம் பரலோகத்திலே ராத்திரி மேல ஆராதிக்க போகிறோம். In heaven we are going to worship the Lord night and day. ஓ ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. எத்தனை பேர் ஆராதிக்க போகிறீங்க? How many of you will say that? பரலோகத்தில் எத்தனை பேர் ஆராதிக்க How many are போகிறீங்க? going to worship in heaven? ஓ ஹalleluya, Hallelujah. ஓ ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. oh hallelujah. Praise the Lord. Jesus, we thank you. We thank you, Jesus. We thank you, Jesus.